90 இருக்கு. ஓகே, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தோடைய 10வது ஸ்கந்தம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல கிருஷ்ண சரித்திரம், கிருஷ்ணாவதாரம் பார்க்க போறோம். முதல் பகுதி பூர்வ 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 பாகம் சொல்லும் இல்லையா, முதல் பகுதியில முதலாவது அத்தியாயம் கிருஷ்ணாவதாரம். பரீட்சித்து கேக்குறான், சுகபிரம்மத்தை பார்த்து கேக்குறான், முனிவர் பெருமானே, சந்திர சூரிய வம்சத்துக்கு சரிதம் தங்களால் விரிவாக கூறப்பட்டது. இது இரு வம்சத்து அரசர்களின் வரலாறு பெரிதும் வியக்கத்தக்கதே. அறவழி செல்வத்தையே தன் கொள்கையாக கொண்ட யதுவின் சரித்திரம் மிக்க அழகு. அந்த யது வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ விஷ்ணுவின் பேராற்றலையும் எமக்கு சொல்வீராக அப்படின்னு கேட்கிறார். பரீட்சித் என்ன கேட்கிறான், 2 விதமான வம்சத்தை பத்தியும், சந்திர வம்சம் சூரிய வம்சம் 2 வம்சத்தை பத்தியும் விரிவா எனக்கு சொல்லிட்டீங்க. 2 வம்சத்தோட ராஜாக்களும் அரசர்களும் வரலாறு, அவங்களுடைய வரலாறு எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தர்ம வழியிலேயே செல்லக்கூடியவரான யது மகாராஜரோட சரித்திரம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வம்சத்துல யது வம்சத்துல அவதரித்தவரான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோடைய பேராற்றல, அவரு பேர்பட்டவரா இருந்தார். வீர தீர பராக்கிரம, அவருடைய எல்லாத்த பத்தியும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பரீட்சித்து கேக்குறான். எல்லா உயிரினத்துக்கும் ஆத்மாவான பகவான் உலகை வாழ வைக்க யது வம்சத்தில் அவதரித்து செய்த செயல்களை அனைத்தையும் விரிவாக எமக்கு கூறுங்கள். எல்லாத்துக்கும் ஆத்மாராமனா இருக்கக்கூடிய பகவான், ஆத்மாவுக்கு ஒரு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவான் உலகையெல்லாம் வாழ வைக்கக்கூடியவன். யது வம்சத்தில் பகவான் அவதரித்து அவர் செஞ்ச சேஷ்டித்தங்கள் செயல்கள் எல்லாத்தையும் எனக்கு விரிவா சொல்லுங்க அப்படின்னு பரீட்சித்து கேட்கிறான். கற்றற்றவர்களால் பாடப்பெறுவதும் பிறவி நோய்க்கும் மருந்தாகவும் செவிக்கும் மனதிற்கும் இனியதும் மகான்களால் போற்றப்படுவதுமான பகவானின் குணங்களை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து பசுவை கொன்று தின்கின்ற சண்டாளனை தவிர வேறு எவன் தான் வெறுப்புடன் ஒதுக்குவான் அப்படின்னு கேட்கிறார். பரீட்சித்துன்னு சொல்றான், பற்றற்றவர்களாக யார் இருக்காங்களோ அவங்கதான் இந்த பாகவத சரித்திரத்தை, கிருஷ்ண சரித்திரத்தை பாடுவாங்க. பிறவிங்கிற இந்த நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியது இந்த பகவானோடைய கதாமிருதம். செவிக்கும் மனதுக்கும் ரொம்ப ரொம்ப இனிமை பயக்கக்கூடியது, மகான்களால போற்றப்படக்கூடியது பகவானோடைய குணங்கள். அதை திரும்ப திரும்ப கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. யாருதான் அதை ஒதுக்கி வைப்பா? யாரு தெரியுமா ஒதுக்கி வைப்பா? பசுவை கொண்டு தின்றானே அந்த சண்டாளனை தவிர வேற யாருதான் பகவான் கதைகளை கேட்க மாட்டாங்க. எவன் ஒருத்தன் இந்த பகவானுடைய கதைகள்ல கேட்கலையோ அவன் சண்டாளன் அப்படின்னு பரீட்சித்தே சொல்றான். என் பாட்டனார்களான பாண்டவர்கள் எந்த கிருஷ்ணனையே ஓடமாக கொண்டு தேவர்களையும் போரில் வெல்லக்கூடிய அதிரத வீரர்களாகிற பீஷ்மர் முதலிய திமிங்கலங்கள் நிறைந்த தாண்ட இயலாத கௌரவர் படை என்னும் கடலை கன்றின் குளம்படி போன்று எளிதில் கடந்தார்களோ அப்படின்னு சொல்றா. கன்றின் குளம்படி போல் கடந்தார்களோ. துரோணகுமாரனான அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திரத்தினால் வெந்து போனவனும் கௌரவ பாண்டவ வம்சத்தின் ஒரே முளையுமான என்னை, என் உடலை தன்னை சரணடைந்த என் தாயின் கருவறைக்குள் நுழைந்து எவர் சக்கரம் ஏந்தி காப்பாற்றினாரோ பேரறிஞரே, எல்லா உயிரினத்தின் உள்ளே ஜீவனாக நின்று மரணமற்ற அமிர்த நிலையையும் புறத்தே கால வடிவில் நின்று மரணத்தையும் தருகிற மாயையால் மனித வடிவேற்றிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணனது பெருமைகளை கூறுங்கள் அப்படின்னு பரீட்சித் ரொம்ப அழகா கேட்கிறான். ஏற்கனவே நம்ம பகவத்கீதையோடைய தியான ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம், பீஷ்மர் துரோண தடா அப்படின்னு எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. பீஷ்மருங்கிறவரு அது ஒவ்வொருத்தரும் யாரு எப்படின்னு அதுல வர்ணனை இருந்துச்சுல, அதே போல இந்த ஒரு 5வது ஸ்லோகம். என் பாட்டனார்களான பாண்டவர்கள், பரீட்சித்துக்கு தாத்தா அங்கதானே, பரீட்சித்துக்கு பாண்டவர்கள் எல்லாம் தாத்தா. எப்படி? அபிமன்யோட புள்ள பரீட்சித்து. அப்ப பஞ்சு பாண்டவர்கள் இந்த பரீட்சித்துக்கு தாத்தா தானே ஆவறது. என் பாட்டனார்களான பாண்டவர்கள் எந்த கிருஷ்ணனை ஓடமா வச்சுக்கிட்டு இந்த சம்சாரம்ங்கிற இந்த கடலை தாண்டினாங்களோ, அல்லது எந்த கிருஷ்ணனை ஓடமாக கொண்டு தேவர்களை கூட போரில் வெல்லக்கூடிய அதிரதர்களா விளங்கினார்களோ, பீஷ்மர் முதலிய திமிங்கலங்கள், அவங்க எல்லாம் யாரு? ஒரு கடல்ல ஒரு திமிங்கலம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பராக்கிரமத்தோட இருக்கும். அப்பேற்பட்ட திமிங்கலம் போல இருந்தவரான இந்த வம்சத்துல இருந்தவரான பீஷ்மர் முதலியவங்களை கூட நிறைந்த தாண்ட இயலாத கௌரவ படை என்னும் கடலை அப்பேற்பட்டவங்க எல்லாம் நிறைஞ்சிருந்ததான அந்த தாண்டவே முடியாது 11 அக்ஷோகினி சேனை இல்ல அவனோடது, துரியோதனது. அப்பேற்பட்ட மகா சைன்யத்தை
இந்த பாண்டவர்கள் கடந்தார்கள் என்ன, அது கிருஷ்ணனுடைய கருணையினால அவரை ஓடமாக கொண்டுதான் இந்த திமிங்கலம் போல இருந்த பீஷ்மர் முதலியவ எல்லாரையும் அவங்க வென்றாங்க. தாண்டை இல்லாத கௌரவர் படை என்னும் கடலை கன்றின் குளம்படி போல் எளிதில் கடந்தார்கள். எப்படி கடந்தார்களாம்? ஒரு ஒரு பெரிய சமுத்திரம் போல இருக்கிற நீரை கடக்கிறது ஆச்சரியம் இல்ல. இந்த எப்படின்னா, இந்த கண்ணுக்குட்டி கால் வச்சுச்சுன்னா அதுல ஒரு அந்த குழி வரும், அதுல ஒரு தண்ணி இருக்கும்ல, அந்த மாதிரி ஈஸியா கடந்துட்டாங்களாம். அத கடக்கிறது ஒரு பெரிய விஷயமா? ஆனா இருக்கிறது என்னமோ பெரிய மகா சமுத்திரம் மாதிரி கடல் சேனை. அந்த சேனையை இவங்க எப்படி கடந்தாங்களாம்? கடல்ல கடக்கிற மாதிரி கடக்கலையாம். ஒரு கண்ணுக்குட்டியோட குளம்படி, அது கால் வச்சா ஒரு குழி உண்டாகும் இல்லையா, அதுல தேங்கி இருக்கிற தண்ணியை தாண்டது ஒரு சிரமமா? அது சிரமமே இல்லைல்ல. அப்படி சாதாரணமா கடந்துட்டாங்களாம். எதனால? கண்ணன்கிற ஓடத்தை வச்சுக்கிட்டு கடந்தாங்க என்னுடைய பாட்டனார்கள். அப்புறம் துரோணகுமாரனான அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தால் வெந்து போனவனும், அவனுடைய அந்த பிரம்மாஸ்திரத்தினால வெந்து போயிட்டேன் நானு. கௌரவ பாண்டவ வம்சத்தின் ஒரே ஒரு ஆணிவேரா நான் தான் இருந்தேன். எல்லாரும் இருந்துட்டாங்கல்ல. இப்ப பாண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த உப பாண்டவர்கள் சொல்லக்கூடிய திரௌபதிக்கு பிறந்த 5 குழந்தைங்களையும் கொண்டுட்டானுங்க இல்லையா? அப்போ அந்த வம்சமே அபிமன்யும் கொண்டாச்சு. அப்புறம் வம்சம் தலைக்கணும்னா குழந்தைங்க வேணும்ல. அதுக்கு ஆணி வேரா மூல வேரா இருந்த எண்ணெய், பாண்டவ வம்சத்தின் ஒரே முளையுமான எண்ணெய் என் உடலை தன்னை சரணடைந்தா. யாரு? எங்க அம்மா சுபத்ர போய் இந்த ஸ்ரீகிருஷ்ணனை சரணம் அடைஞ்சோன்னு அவர் உடனே என்ன பண்ணார்? சக்கராயுதத்தை ஏந்திக்கிட்டு எங்க அம்மாவோட கர்ப்பத்துல வந்து என்னை காப்பாத்தினார். சரணடைந்த என் தாயின் கருவறைக்குள் நுழைந்து எவர் சக்கரம் ஏந்தி காப்பாற்றினாரோ அப்பேற்பட்ட மகான் பேரறிஞரே, எல்லா உயிரினத்தின் உள்ளே அவர் யாரு தெரியுமா? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரு ஜீவனா உயிரா இருந்து காப்பாற்றக்கூடியவர். வெளியில காலமா இருந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர், மரணத்தை தரக்கூடியவர். அப்பேற்பட்ட மரணத்தின் தருகிற மாயையா மனித வடிவேற்று இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா? அவரோட பெருமையை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு பரீட்சித் கேட்கிறான். சங்கர்ஷன பலராமன் ரோஹிணியின் பிள்ளை என்று உங்களால் கூறப்பட்டது. வேறு உடலை பெறாமல் தேவகியின் கருவை தொடர்பு அவருக்கு எவ்வாறு ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறார். ஏற்கனவே கதை சொல்லிட்டார்ல, யாரு குழந்தைங்க என்னன்னு 9வது ஸ்கந்தத்திலேயே சுகபிரம்மம் சொன்னார்ல. நீங்க சொன்னது பார்த்தா சங்கர்ஷனன்கிற பலராமன் ரோஹிணியோட பிள்ளை. வாசுதேவருக்கு இருந்த 7 மனைவிகள்ல ரோஹிணிங்கிறவங்களோட மகன் இந்த பலராமன் சங்கர்ஷனன் சொன்னீங்க. ரோஹிணியோட பிள்ளை என்று உங்களால் சொல்லப்பட்டது. வேறு உடலை பெறாமல் தேவகியின் கருவறை தொடர்பு எவ்வாறு ஏற்பட்டது? அவருக்கு எப்படி வந்து பிறந்தது என்னமோ அவரோட புள்ளன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி வந்து தேவகியோட சம்பந்தம் ஏற்பட்டது? தேவகியோட கருவறைக்கு எப்படி அவருக்கு சம்பந்தம் ஏற்பட்டது? பலராமனுக்கும் சங்கர்ஷனன்னு சொல்லக்கூடிய பலராமனுக்கும் தேவியோட கருவறைக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது? பகவான் முகுந்தன் தந்தையான வசுதேவர் வீட்டிலிருந்து ஏன் ஆயர்பாடிக்கு சென்றார்? பக்த பரிபாலகனான பகவான் அங்கு தன் உறவினர்களுடன் எங்கு வசித்தார் அப்படின்னு கேக்குறார். இந்த பகவான் முகுந்தனாகிற பகவான் தந்தை வாசுதேவரோட வீட்டுல இருந்து, அதாவது ஜெயில தானே பிறந்தார், தேவிக்கும் வசுதேவருக்கும், அவங்களோட வீட்டுல இருந்து ஏன் ஆயர்பாடிக்கு போனார்? அங்க போய் பக்தர்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணக்கூடியவனான பகவான் அங்க தன் உறவினர்களோட எப்படி வசிச்சார் அப்படின்னு கேக்குறான். எத்தனை டவுட் பரீட்சித்துக்கு. கேசவனான அவர் கோகுலத்திலும் மதுரையிலும் என்ன செய்தார்? கேசவனான பகவான், இத ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பரீட்சித்து உபயோகம் பண்றான் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பகவத்கீதை கண்ணன் ஒவ்வொரு தரையும் அர்ஜுனனை கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு விதமான பேர்ல கூப்பிடுறார். அந்த பேருக்கெல்லாம் ராமானுஜரும் சரி தேசிகரும் சரி வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, பாஷ்யம் எழுதியிருக்காங்க. அதுல எதுக்காக இந்த பேரை உபயோகப்படுத்தினாங்கிறதுல டீடைல்டா கொடுத்திருக்காங்க. நம்ம பகவத்கீதை அனுபவிக்கும் பொழுது அதெல்லாம் டீடைல்டா அனுபவிக்கலாம். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல முகுந்தன் கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம், கேசவன் கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கேசவனான அவர் கோகுலத்திலும் மதுரையிலும் என்ன செஞ்சார்? கோகுலத்துல இருந்தார், மதுரால இருந்தார். அங்கெல்லாம் என்ன பண்ணார்? தாயின் உடன்பிறப்பான கம்சனை, அதனால் கொல்லத்தகாதவனை, தாய் மாமனை ஏன் கொன்றார்? யாராவது தாய் மாமனை போய் கொல்லுவாங்களா? இவர் ஏன் கம்சனை கொல்லத்தகாதவன், மாமாவை கொல்லக்கூடாது இல்லையா? அப்பேற்பட்ட மாமாவை எதனால கொன்னார்? ஏன் கொன்றார்?
மனித உடல் ஏற்ற அவர் விஷ்ணுகளுடன் மதுரையில் எத்தனை ஆண்டுகள் வசித்தார்? பிரபுவானவருக்கு எத்தனை மனைவிகள்? அப்படின்னு பரீட்சித்து எத்தனை கேள்வி கேட்கிறான். அவரு அப்பேற்பட்ட பகவான் விஷ்ணு வம்சத்துல எதற்காக வசித்தார்? எதற்காக மனித உடல் எடுத்துக்கிட்டார்? மதுரையில் எத்தனை ஆண்டு காலம் வசித்தார்? பிரபுவான அந்த சுவாமியான என்னுடைய சுவாமியான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவிகள்? அனைத்தும் அறிந்தவரே, இதனையும் ஸ்ரீகிருஷ்ணனின் மற்ற லீலைகள் அனைத்தையும் ஆர்வத்துடன் கேட்கிற எனக்கு விரிவாக கூற வேண்டுகிறேன். நான் இப்ப கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணனுடைய மத்த என்னென்ன லீலைகள் சேஷ்டிதங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஆர்வத்தோட கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க எனக்கு விரிவா சொல்லணும் அப்படின்னு கிருஷ்ண அவதாரத்தை பத்தி கேட்கிறான் பரீட்சித்து சுகபிரம்மத்திட்ட. நீர் பருகுவதையும் கூட விட்ட என்னை தாமரை போன்ற முகத்தினின்று பெருகுகின்ற ஹரிகதை என்னும் அமுதத்தை பருகுவதால் பொறுக்க வண்ணாத இந்த பசி தாகம் சிறிதும் பாதிக்கவில்லை அப்படின்னு என்ன ஒரு அருமையான ஒரு அனுபவம், ஒரு பாவம் பரீட்சித்து ராஜா. ஆனா அவனுக்கு பசி தூக்கம் எதுவுமே இல்ல. எதனால? கிருஷ்ண கதாமிருத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு பசி, தண்ணி கூட குடிக்கலையாம். பரீட்சித்திட சொல்றாராம் சுகபிரம்மம், நான் ரிஷி முனிவன், என்னால இப்படி இருக்க முடியும், ஆனா நீ சுகுமாரன் ராஜா, நீ இப்படி தண்ணி கூட குடிக்காம கேக்குறியே அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு பரீட்சித்து சொல்றானா, இங்க இல்ல வியாக்கியானத்துல சொல்றாங்க, எனக்கு கிருஷ்ண கதாமிருத்தத்தை கேட்கறதுதான் எனக்கு பசி தாகம் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. அதை தவிர எனக்கு எந்த ஒரு பசியும் இல்ல, தாகமும் இல்ல, தூக்கமும் இல்லைன்னு சொன்னானா. அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நீர் பருகுவதை கூட விட்ட என்னை தாமரை போகின்ற முகத்திலிருந்து பெருகின்ற ஹரிகதைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹரிகதாம்சத்தை கேட்கறதுக்குத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய தாமரை போன்ற முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஹரியினுடைய கதைய, அந்த அமுதத்தை பருகி என்னுடைய தாகத்தை தீர்த்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுக்க வண்ணாத இந்த பசி தாகம் எனக்கு சிறிதும் பாதிக்கவில்லை, என்னை கொஞ்சம் கூட பாதிக்கல. சுகபிரம்மம் சூத்தர் சொல்றார். இதை யாரு சொல்லிட்டு இருக்கா கதை? நம்ம அப்படியே மறந்துடக்கூடாது. சூத்த பௌராணிகர் சொல்லிட்டு இருக்கார். அந்த இவங்களுக்கு பிருகுவம்ச தோன்றலான சவுனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சூத்த புராணிக்கர் பிருகுவம்ச தோன்றலான சவுனகரே, இந்த நன்மொழியை கேட்ட வியாசரின் மைந்தரும் பக்தர்களில் சிறந்தவருமான ஸ்ரீ சுக்கர் விஷ்ணுராதனான பரீட்சித்தை பாராட்டி கலியின் கொடுமைகளை போக்குகிற ஸ்ரீ கிருஷ்ணனின் வரலாற்றை விளக்கத் தொடங்கினார். இப்படி இந்த பரீட்சித்து கேட்டானா விஷ்ணுவோடைய பரம பக்தனான இந்த பரீட்சித்து இப்படி வியாசரோட பிள்ளையான சுகபிரம்மத்திட்டு இந்த கதையை கேட்டான். யாரு சொல்றா? சூத்த பௌராணிகர் சவுனகாதிகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்ட உடனே அவரும் கலியின் கொடுமைகளை போகக்கூடியதான, கலியுகத்துக்கு தர்மம் என்ன? நாம சங்கீர்த்தனம் இல்லையா? அப்ப கலியோட கொடுமையை போகக்கூடியது எது? கிருஷ்ணனோட சரித்திரம், வரலாற்றை கூற தொடங்கினார். கிருஷ்ண சரித்திரத்தை சுகபிரம்மம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுகபிரம்மம் சொல்றார், ராஜரிஷிகளில் நல்லோனே, ராஜரிஷிகளுக்கெல்லாம் சிரேஷ்டனானவனே, உமது அறிவு நல்வழியில் உறுதி பெற்றுள்ளது. பரவாயில்ல, உன்னுடைய புத்தி நல்ல வழியில உறுதியோட இருக்கு. ஏன்னா வாசுதேவனின் வரலாற்றை கேட்பதில் உமக்கு ஆழ்ந்த ஈடுபாடு வந்துள்ளதே. ஏன் தெரியுமா உன்னோட புத்தி நல்ல வழியில ஸ்திரமா இருக்குன்னு நான் சொல்றேன்? வாசுதேவனோட வரலாற்றை கேட்கறதுல உன்னுடைய புத்தி ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறதே, உனக்கு ஈடுபாடு இஷ்டம் வந்திருக்கு, இச்சை வந்திருக்கிறதே, அது நினைச்சுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றார். வாசுதேவன் கதையை பற்றிய கேள்வியானது கேள்வி கேட்பவர், கதை சொல்பவர், கதை கேட்பவர் ஆக மூவரையும் வாசுதேவனின் திருவடியில் தோன்றிய கங்கை நீர் போன்று தூய்மைப்படுத்துகிறது. ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்கும் பொழுதே பலஸ்ருதியை சொல்லிட்டார். வாசுதேவனுடைய கதையை பத்தி கேள்வி கேட்கிறவங்களும் சரி, கேள்வி கேட்பவர், அத்தனை கேள்வி கேட்கிறவங்க, கதை சொல்றவங்க, கதையை கேட்கிறவங்க எல்லாத்தோடையுமே பாவங்களை வாசுதேவன திருவடியில தோன்றக்கூடிய கங்கை நீர் எப்படி தூய்மைப்படுத்துகிறதோ அது போல அவங்களுடைய எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும். செருக்கற்ற அரசர்கள் என்கின்ற பெயரில் மறைந்துள்ள பல்லாயிரக்கணக்கான அசுர சேனைகளின் அதிக சுமையால் வருந்திய பூமி தேவி பிரம்மாவை சரணமடைந்தாள். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எத்தனை வம்சம், எத்தனை குழந்தைங்க, 100 1000 எல்லாம் பிறந்து பூமிக்கு பாரம் ஆயிட்டாங்க. எல்லாம் அராஜகம் பண்றாங்க. அதனால பூமி தாய் பாரம் தாங்க முடியாம போய் பிரம்மாவை சரணமடைந்தாலாம். செருக்குற்ற அரசர்கள், அகங்காரத்துல அரசர்கள் எல்லாம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மறைந்துள்ள அரசர்கள்ங்கிற பேர்ல மறைந்திருக்க கூடியவர்களான பல்லாயிரக்கணக்கான அசுர சேனைகளின் அதிக சுமையா
வருந்திய பூமாதேவி பிரம்மாவை சரணமடைந்தாள். பசு உருவம் கொண்டு கண்ணீர் மல்க துயருடன் ஏங்கி அழுகின்ற பூமி பிராட்டி அவர் அருகில் சென்று அவரிடம் தன் துயரை தெரிவித்தார். பூமி தாயார் என்ன பண்ணா, பசு உருவம் எடுத்துக்கிட்டு பிரம்மாவை சந்திக்க போறா. கண்ணீர் மல்க அழறா, அழுதுட்டு கேக்குறா. ஏங்கி அலற பூமி பிராட்டியே அருகில் சென்று அவரிடம் தன்னுடைய துயரத்தை எல்லாம் சொல்றா. யாரு? பூமி தாயார் போயிட்டு பிரம்மா கிட்ட சொல்றா. பிரம்மா அதனை உணர்ந்து அவளுடன் தேவர்களுடன் சிவனுடன் திருப்பார்கடலின் கரையை அடைந்தார். உடனே எங்க போறாங்க? இவங்க எல்லாம் பகவான் விஷ்ணுவை சந்திக்க போறாங்க. பகவான் எங்க சயனிச்சிட்டு இருக்கார்? அவரு பரமபதத்துல இருக்காரு. அங்கெல்லாம் யாராலையும் போக முடியாது. அங்க இருந்து வியூகத்துல வந்து சயனிச்சிட்டு இருக்காரு இல்லையா, பார்க்கடல்ல. அது எங்க இருக்கு? ஒவ்வொரு அந்த கடாட்சத்துக்குள்ளேயும் இருக்கு. அங்க போறார். இப்ப அங்க போக முடியாது. எங்க பரமபதத்துக்குலாம் இவங்களால யாராலையும் போக முடியாது இல்லையா. அதனால வியூகத்துல சயனிச்சிட்டு இருக்கக்கூடியவரான பார்க்கடல் வாசுதேவனை சந்திக்கிறதுக்காக உடனே பிரம்மா பூமி பிராட்டி வந்து வேண்டிக்கிட்ட உடனே அழுத உடனே எல்லா தேவர்களையும் கூட்டிக்கிட்டு பிரம்மா என்ன பண்ண, சிவபெருமானோட சேர்ந்துகிட்டு பார்க்கடலோட கரைக்குதான் போக முடியும். அவங்களால உள்ளுக்குலாம் போக முடியாது. அங்க இருந்து ஸ்தோத்திரம் பண்ணோம்னா பகவான் வருவார். ஆனா உள்ளுக்குள்ள போக முடியாது அவங்களால. பார்க்கடலின் கரையை அடைந்தார்கள். அங்கு சென்று உலகின் நாதரும் தேவர்களில் உயர்ந்த தேவரும் அடியார்களின் விருப்பத்தை நிறைவுற செய்வருமான புருஷோத்தமனான பகவானை புருஷ சூக்தத்தால் மனம் ஒன்றுபட்டு வழிபட்டார்கள். புருஷ சூக்தம் 4 வேதத்திலயும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. புருஷ சூக்தம் த சிரேஷ்டம். எப்படி இந்த சுப்பிரபாதம் பகவானுக்காகவே ஏற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு எல்லா தேவதைகளுக்கும் சுப்பிரபாதம் பண்ணிட்டாங்க. அதே போல இந்த புருஷ சூக்தம் ரொம்ப 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 உன்னதமானது. வேதத்துல இருக்கக்கூடியது, எல்லா வேதத்திலும் இருக்கக்கூடியது. பகவானுக்கு திருமஞ்சனம் பண்றப்ப இந்த புருஷ சூக்த பாடுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சோ இப்ப இவங்க எல்லாம் வழியில அந்த கடலோடைய பார்க்கடலோடைய தடாகத்துல இருந்துகிட்டு பகவான புருஷ சூக்தத்தினால ஸ்தோத்திரம் பண்றாங்க. அப்போ சமாதி நிலையில் வானவெளியில் தோன்றிய வாக்கை கேட்ட பிரம்மதேவர் தேவர்களிடம் கூறினார். தேவர்களே, பரமபுருஷனான பகவானின் வாக்கை முதலில் கேளுங்கள், பின் அதன்படி செயல்படுங்கள். பகவான் உடனே என்ன பண்ணிவங்க எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி சமாதி நிலையில இருக்கிறாங்க. அப்ப ஆகாயத்துல ஒரு ஆகாசவாணி கேக்குறது. அது பகவானுடைய ஆகாசவாணி. வானவெளியில் தோன்றிய வாக்கை கேட்ட பிரம்மதேவர் இவங்க கிட்ட எல்லாம் சொல்றார், தேவர்களை பார்த்து சொல்றார். தேவர்களே, முதல்ல பரமபுருஷனான பகவானுடைய இந்த வாணியை கேளுங்க, குரலை கேளுங்க, பகவானின் வாக்கை முதலில் கேளுங்க, அவர் சொல்றதை கேளுங்க, அதன்படி செயல்படுங்கள் அப்படின்னு பிரம்மதேவர் தேவர்களுக்கு ஆணையிடுறார். பரமபுருஷனான பகவானுக்கு பூமி பிராட்டியின் துயரம் முன்பே தெரியும். தேவனான அவர் பூமியின் பாரத்தை தனது கால சக்தியால் குறைக்க பூமியில் அவதரித்து நடமாடுவார். அதுவரை நீங்களும் உங்களது அம்சங்களுடன் பூமியில் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? பகவானுக்கு ஏற்கனவே பூமி தாய் படுற கஷ்டம் எல்லாம் தெரியும். அதனால அவர் வந்து பூமியில போய் தேவனான பகவான் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக தன்னுடைய கால சக்தியால குறைக்கணுங்கிறதுக்காக பூமியில் அவதாரம் எடுத்து நடமாட போகிறார். அதுவரை நீங்களும் உங்களது அம்சங்களுடன் பூமியில் பிறக்க வேண்டும். நீங்களும் என்ன பண்ண போகணும்? உங்களோட அம்சாவதாரமா பகவான் பரபிரம்மம் போய் பூமியில அவதரிக்க போறார். நீங்களும் உங்களுடைய அம்சமா போய் பூமியில அவதாரம் பண்ணி நீங்களும் இருங்க, பூமியில் பிறக்க வேண்டும் அப்படின்னு தேவர்களுக்கு பிரம்மா கட்டளையிடுறார். பரமபுருஷனான பகவான் வாசுதேவரது வீட்டில் அவதரிக்க போகிறார். தேவ மாதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய இங்கு வந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றார். பரமபுருஷனான பகவான் வாசுதேவருடைய திருவயிற்றில் அவதரிக்க போறார். தேவ மாதார்கள் தேவர்களுடைய மாதாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போய் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக அங்கு வந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றார். வாசுதேவரின் கலையோடு 1000 முகம் கொண்டு தன் பெருமையால் துலங்குபவரான ஆதிசேஷன் ஸ்ரீஹரிக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு முன் அண்ணனாக பிறக்க போகிறார். வாசுதேவருடைய கலையோடு, வாசுதேவரோட அம்சங்களோடு, கலையோடுன்னா வாசுதேவரோடைய அம்சங்களோடு 1000 முகங்கள் கொண்ட ஆதிசேஷனான பகவான் ஆதிசேஷன் ஸ்ரீஹரிக்கு முன்னாலேயே அவருக்கு அண்ணனா போய் அங்க ரெடியா இருப்பார். எப்பயுமே அப்படித்தானே பகவான் வந்து அவரு மனசுல நினைக்கும் போதே அவருடைய எல்லா விதமான பரிஷதர்களும் வேலை செய்வாங்க. அப்படித்தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி புளிய மரமா வந்து ஆதிசேஷன் அவதாரம் பண்ணி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆதிசேஷன் புளிய மரம் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கு, உரங்கா புலின்னு பேரு இன்னைக்கு இருக்கு. அந்த புளிய மரம் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாவே விஸ்வக்சேனரோட அவதாரம் தானே நம்மாழ்வார்.
சோ அவர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி புளிய மரம் வந்து காத்துட்டு இருந்துச்சான் ஆதிசேஷன். அது போல இந்த இடத்துல பலராமன் பகவானுக்கு முன்னாடி அண்ணனா வந்து அவதரிக்க போகிறார் ஆதிசேஷன். நீங்க எல்லாம் போய் அவரு கூட உங்களுடைய அம்சங்களா நீங்க பெறங்க, உங்களுடைய மாதாக்கள் எல்லாம் போய் அவருக்கு பணிவிடை செய்யறவங்களா அங்க இருக்கட்டும். பரபிரம்மம் வாசுதேவன் கிருஷ்ணனா அங்க அவதாரம் பண்ண போறார். ஸ்ரீஹரிக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு முன்னே அண்ணனாக போகிறார். அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறதுக்காக வேண்டி அவருக்கு அண்ணனாக அவதாரம் செய்ய போகிறார் அவருக்கு முன்னதே அப்படின்னு சொல்றார். இவ்வுலகை மயக்குகிற ஸ்ரீ விஷ்ணுவின் மாயை ஆகிற ஜகதாம்பிகை பகவானது கட்டளைக்கு இணங்க அவரது திருவிளையாடல்களுக்கு உகந்தவாறு திருவிளையாடலுக்கு உகந்தவாறு செயல் புரிய பூமியில் தோன்றவிருக்கிறாள். பகவானோடைய மாயா சக்தி பிரகிருதி இருக்கு இல்லையா, பகவானுக்கு ஒரு சக்தி இருக்கும்ல, அதுதான் மாயா சக்தி. ஜெகன் மாதா ஜெகதாம்பிகை அப்படின்னு சொல்லிக்கிற அம்பாள். விஷ்ணு மாயை விஷ்ணு மாயைன்னு கோயில்ல எல்லாம் பாக்குறோம்ல, அந்த விஷ்ணு மாயை விஷ்ணுவனுடைய மாயா சக்தி சக்தி இருக்குல்ல, அவள் வந்து பூமியில பகவானுடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக ரெடியா இருக்காளாம். பகவானது கட்டளைக்கு இணங்க அவரது திருவிளையாடலுக்கு உகந்தவாறு செயல் புரிய பூமியில் தோன்றவிருக்கிறாள், அவளும் தோன்ற போகிறாள். சுகபிரம்மம் சொல்றார். சுகர் இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார். இப்போ பிரஜாபதிகளின் தலைவரும் பெருமை மிக்கவருமான பிரம்மதேவர் இவ்வாறு தேவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு பின் பூமியின் நல்வாக்கால் ஆறுதல் கூறிவிட்டு தன் இருப்பிடம் சென்று விட்டார். இப்படி அங்க வந்த சுகபிரம்மம் அந்த அந்த வாணியை கேட்டு, பகவானுடைய வாணியை கேட்டுட்டு அவருக்கு கேட்கறது, சமாதி நிலையில இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் கேட்கறது, இவங்களுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரஜாபதிகளோட தலைவரும் பெருமை மிக்கவருமான பிரம்மதேவர் இவ்வாறு தேவர்களுக்கெல்லாம் பகவான் என்ன சொன்னாரோ அதை இவங்களுக்கு கட்டளையா சொல்லிட்டு பூமியினுடைய நல்வாக்கு, பூமாதேவி அழுதுட்டு வந்து நின்னாலே அவளுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார் பிரம்மதேவர். முன்பொரு சமயம் யாதவர்களின் தலைவரான சூரசேனன் வடமுதிரை நகரில் வசித்துக் கொண்டு மரி தேசத்தை சூரசேன தேசத்தை ஆண்டு வந்தார். முன்பு ஒரு சமயத்துல யாதவர்களோட தலைவனான சூரசேனன் அப்படிங்கிறவரு வடமதுரையில வசித்துட்டு இருந்தார். அப்படி மதுரா தேசத்தையும் சூரசேன தேசத்தையும் ஆண்டு வந்தார். மதுரா நகரையும் சூரசேன தேசம் ரெண்டுத்தையும் ஆண்டுட்டு வந்தார். வடமதுரையில் ஸ்ரீஹரி எப்போதும் குடியிருப்பதால் அந்த மதுராபுரியே யாதவ அரசர்களுக்கு தலைநகரமாக விளங்கியது. பகவான் ஸ்ரீஹரி ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானுக்கு சம்பந்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மதுரா நகரம் ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானோட சம்பந்தப்பட்டது. முதல் யுகமான கிருத்த யுகத்துல வராக அவதாரம் எடுத்தப்ப பகவான் அங்கதான் வந்து வராக அவதாரம் எடுத்த களைப்பு தீரும்படி அங்க இருக்கார் அப்படின்னு சொன்னேன், மதுராவுடைய யமுனா நதிக்கு தீரத்துல. அப்புறம் இந்த இரண்டாவது அவதாரம் கிருத்த யுகத்துல கிருத்தயுகம் துவாபர கிருத்தயுகம் திரேதா யுகத்துல வந்து அப்ப வந்து சத்ருகுணன் அனுப்பிச்சு அங்க இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அங்க போய் இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். சோ மூணாவது அவதாரமான இந்த அவதாரத்திலயும் அந்த நகரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கார். சோ இப்போ மதுராபுரியில யாதவ அரசர்களுக்கு தலைநகரமாக விளங்கியது. வடமதுரையில் ஸ்ரீஹரி எப்போதும் குடியிருக்கிறதுனால அதுதான் யாதவர்களுடைய தலைநகரமா விளங்கியது. ஒரு சமயம் அங்கு சூரசேனனின் புதல்வரான வசுதேவர் திருமணம் புரிந்து கொண்டு புதுமண பெண்ணான தேவியுடன் தன் நகரத்துக்குள் செல்ல ரதமேறினார். ஒரு சமயம் சூரசேன ராஜாவோட பையன் தானே இந்த வசுதேவர். அவரு கூட 10 பசங்க பிறக்குறாங்க, 5 பொண்ணுங்க பிறக்குறாங்க, நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே. அதே போல அந்த தேவிக்கு கூட 7 பொண்ணுங்க, அவங்க 7 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்சனுடைய தங்கச்சிங்க 5 பேரு, அவங்கதான் வந்து வசுதேவருடைய தேவிகியோடைய ஹஸ்பண்டோட தம்பிங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க 5 பேரும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த வசுதேவர் தான் சூரசேனோட முதல் பையன். அவரு என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தேவகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுமண பெண்ணான தேவகியோட நாட்டுக்குள்ள போறதுக்காக ரதத்துல ஏறினார். உக்ரசேனரின் புதல்வன் கம்சன் தன் சகோதரியான தேவகிக்கு பிரியமானதை செய்ய விரும்பி பொன்மயமான பல ரதங்கள் சூழ புதுமண தம்பதிகள் ஏறியிருந்த ரதத்தின் குதிரைகளின் கடிவாளங்களை பற்றினான். இந்த சூரசேனன் உக்ரசேனன் 2 பேரும் பிரதர்ஸ் இல்ல, 3 பேர் பிரதர்ஸ் பார்த்தோம். அதுல சூரசேனனுடைய புள்ளதான் இந்த தேவகி வசுதேவர். அப்புறம் இந்த உக்ரசேனனோட புள்ள இருக்காருல்ல, அந்த சூரசேனன் வேற உக்ரசேனன் வேற. இவங்க அந்த புதல்வன் கம்சன் இருக்கான்லே, அவனுக்கு மாமன் முறை ஆகுது. தங்கச்சி வீட்டுக்கார் தன் சகோதரியான தேவகிக்கு பிரியமானதை செய்ய விரும்பி தங்கச்சிக்கு நல்லது நல்லவளாதான் இருக்கான். முதல்ல அவன் தங்கச்சிக்கு நல்லது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு பொன்மயமான பல ரதங்கள்ல சூழ
புதுமண தம்பதிகள் ஏறி இந்த ரதத்துல குதிரைகளின் கடிவாளங்களை பற்றினான். இவங்களுக்கு தேரோட்டணும்னு அவன் ஆசைப்பட்டு வரான். அப்போ அப்படி புறப்படும் பொழுது தன் பெண்ணிடம் அன்புமிக்க தேவகன் தங்க வடம் பூண்ட 400 யானைகளையும் 16,000 குதிரைகளையும் 1,800 தேர்களையும் நன்கு அலங்கரித்துக் கொண்ட 200 பணிப்பெண்களையும் தன் பெண்ணுக்கு ஸ்ரீதனமாக கொடுத்தார். இந்த தேவகன் இருக்காரு, தேவகனோட பொண்ணுதான் இவோ இந்த தேவகி, அதனாலதானே இவளுக்கு தேவகின்னு பேர் வந்துச்சு. அப்பா சீதனம் கொடுக்கிறார். தங்க வடம் பூண்ட 400 யானைகளையும் 16,000 குதிரைகளையும் 1,001 தேர்களையும் நன்கு அலங்கரிச்ச பணிப்பெண்கள் 200 பணிப்பெண்களையும் அந்த பெண்ணுக்கு சீதனமா கொடுக்கிறார். அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்கவுங்களுக்கு சீதனம் கொடுப்பாங்க. இப்ப ராஜவம்சத்துல இருக்கா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சீதனம் கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறது. ஊர்வலத்தில் வரனுக்கும் பெண்ணிற்கும் வாழ்த்தொழியாக சங்கு, தூரியம், மிருதங்கம் மற்றும் துந்துவி போன்ற வாத்தியங்கள் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒலித்தன. ஊர்வலத்துல வந்துட்டு இருக்கும் போது நல்ல வாத்திய இசைகள் எல்லாம் கேக்குறது. மணப்பெண்ணிற்கும் பையனுக்கும் வரனுக்கும் நல்ல வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக சங்கு, தூரியம், மிருதங்கம் முதலிய வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது. ஒரே சமயத்துல எல்லாம் வாசிக்கிறது. வழியில் அசதியான வாக்கு கடிவாளம் பிடித்து தேரோட்டும் கம்சனை அழைத்து, அடே மூடா, எவளை அன்புடன் அழைத்து செல்கிறாயோ அவளது 8வது கர்ப்பம் உன்னை அழிக்கப் போகிறது என கூறியது. அதை கேட்ட கொடியவனும் பாவியும் போஜகுலத்தை இழிவுபடுத்துவனும்னான கம்சன் தன் சகோதரியை கொல்ல கத்தியை கையில் ஏந்தி அவளது கேசத்தை பற்றினான். உடனே தேர் ஓட்டிட்டு நல்லபடியாதான் போயிட்டு இருக்கான். அப்போ வழியில இந்த இத்தனை துந்துபி வாத்தியங்கள்லாம் ஒழிக்கிறது. அதுக்கு மேல அசுரீர் வாக்கு ஒண்ணு கேக்குறது. இவன் கடிவாளத்தை புடிச்சு தேர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானா, அப்ப அசுரீரி வாக்கு சொல்லுது, அடே மூடா, நீ இன்னைக்கு கூட்டிட்டு போறியோ ரதத்துல உட்காரச்சு அந்த தேவிகையோட 8வது கர்ப்பம் உன்னை அழிக்க போகுது அப்படின்னு சொல்றான். கொடியவன் ஏற்கனவே இவன் கெட்டவனா இருக்கான். கொடியவனாவும் பாவியாவுமான போஜகுலத்துல அவதரிச்சவனான இவன் இந்த கம்சன் தன் சகோதரிய உடனே கொல்லணுங்கிறதுக்காக அவர் முடிய பிடிச்சு கத்திய கையில எடுத்துட்டான். வெக்கமின்றி அருவருக்கத்தக்க செயல் புரிகிற கொடியோனை கம்சனை பெருமனம் படைத்த வசுதேவர் நல்ல வார்த்தை கூறி அமைதிப்படுத்த பின்வருமாறு சொன்னார். கல்யாணம் ஆகி இப்பதான் தேர்ல ஏறி புது பொண்ணு மாப்பிள்ள போயிட்டு இருக்காங்க. இவன் எவ்வளவு ஒரு கொடூரமானவனா இருந்தா கையில உடனே இந்த பொண்ணு அப்படி கொல்றதுக்கு இது பண்ணுவான் அப்படின்னு வெக்கமே இல்லாதவன். அவனை பார்த்து வசுதேவர் தேவகியோட கணவர் அட்வைஸ் பண்றார். என்னன்னு, தாங்கள் சூரர்களால் புகழப்பெறும் சிறப்புள்ளவர், போஜ வம்சத்திற்கு பெருமை சேர்ப்பவர். அப்படிப்பட்ட தாங்கள் ஒரு பெண்ணை, அதிலும் மனக்கோலத்தில் உள்ள சகோதரியை கொல்லலாமா அப்படின்னு வசுதேவர் கேட்கிறார். நீங்க எப்பேற்பட்ட குளத்துல பிறந்திருக்கீங்க, எப்பேற்பட்ட வம்சத்துல வந்திருக்கீங்க, நீங்க போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாமா? அதுவும் இப்பதான் கல்யாணம் ஆகி மனக்கோலத்துல இருக்கிற ஒரு பெண்ணை போய் இப்படி சகோதரியை கொல்லலாமா? அதுவும் சகோதரி வேற கொல்லலாமா அப்படின்னு வசுதேவர் கேட்கிறார். வீரனே, பிறந்தவனுக்கு மரணம் உடலுடன் தோன்றுவதே, அது இன்றோ 100 ஆண்டு கழித்தோ பிராணிகளுக்கு உண்டாவது நிச்சயம்தான் அப்படின்னு வசுதேவர் சொல்றார். வீரனே, பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே உலகத்துல யாரு வேணாலும் பிறக்கட்டும், மனிதனோ விலங்கோ, என்னைக்காவது பிறந்துட்டாங்க அப்படின்னா இறப்புங்கிறது ஒரு நாள் கண்டிப்பா நிச்சயம். இன்னைக்கு இல்லாட்டு 100 வருஷம் கழிச்சு இறக்குற நாள் வரதான் போகிறது, அது நிச்சயம்தான். உடல் மரணத்தை தழுவும் போது ஜீவன் தன் வினை பயன்களுக்கு ஏற்ப தன் வசம் இழந்து வேறு உடல் பெற்று முன் பெற்ற உடலை விடுகின்றன. உடல் மரணத்தை தழுவுறது. மரணம் யாருக்கு? சரீரத்துக்கு தானே மரணம். இந்த சரீரம் எப்படி கண்ணன் பகவத்கீதையில சொன்ன மாதிரி நஞ்சு போன சட்டையை கழட்டி போட்டுட்டு வேற சட்டை போடுற மாதிரி இந்த ஆத்மா நஞ்சு போன இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடலை எடுத்துக்கிறது இல்லையா? அது போலன்னு சொல்ற போல உடலுக்கு தான் மரணமே தவிர உடல் மரணத்தை தழுவும் போது ஜீவன் உள்ளுக்குள்ள இருக்க ஜீவாத்மா என்ன பண்ணும்? தன் வினை பயன்களுக்கு ஏற்ப அது செஞ்சிருக்க கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு உடலை எடுத்துக்கொள்கிறது. தன் வசம் இழந்து வேறு உடலை எடுத்துக்கொண்டு முன் பெற்ற உடலை விடுகின்றன அப்படின்னு சொல்றார். ஒரிஜினலா சொல்றது எப்படி தெரியுமா? பகவத்கீதையிலயும் கண்ணன் சொல்லியிருக்கார், புராணங்கள்லயும் வேதங்களையும் சொல்லியிருக்கிறது. எப்படின்னா, ஒரு நிறைய கால் இருக்கிற ஒரு பூச்சி வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு போகும் பொழுது தாவும் பொழுது அந்த ஒரு இலையை பார்த்துட்டு அதுல பாதிக்கால் இங்கு பாதிக்கால் வச்சு அது எப்படி விடுதோ அது போல இந்த ஆத்மா வாழும் பொழுதே ஒரு உடலை தேடி வச்சிருக்குமா இந்த ஜீவாத்மா. இது விட்ட உடனே அதோடைய பயன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்ல போய் நுழைஞ்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. இது விகல்பேனன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த ஆத்மா நல்ல ஆத்மாவா இருந்தா முக்தி போகும்,
இல்ல வேற விதமா பாவ கர்மா பண்ணிருந்தா நரகத்துக்கு போகும், புண்ணிய ஆத்மாவா இருந்தா புண்ணிய லோகத்துக்கு போகும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஜென்ரலா இந்த மாதிரிதான் நடக்கும்னு சொல்ற. அதனாலதான் சொல்ற, தன் வசம் இழந்து வேறு உடல் பெற்று முன் பெற்ற உடலை விடுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு வேறு இந்த உடம்பு விட்டுருது அப்படின்னு வசுதேவர் சொல்றார். நடந்து செல்பவன் ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை எடுத்து வைத்து நடப்பது போல் அட்டை புழு, பாருங்க நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க, இது நான் பார்க்கவே இல்லை. அட்டை புழு ஒரு புல்லை பிடித்து கொண்டு முன்பு பற்றிய புல்லை விடுவது போல ஜீவன் தன் வினையை ஒட்டி வேறு உடலை அடைந்து முந்திய உடலை விடுகிறான். ரொம்ப அற்புதமா நான் சொன்ன அதே வாக்கியம்தான். நடந்து செல்லக்கூடிய ஒருவன் காலை ஊனி மற்றொரு காலை எடுத்து வைக்கிறான் இல்லையா, ஒரே இடத்துல நிக்க முடியாது இல்லையா, நடந்துட்டு இருக்கிறவ ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சாதான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் இல்லையா. அது போல ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை எடுத்து வைத்து நடப்பது போல அட்டைப்பூச்சி பார்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நிறைய கால்கள் இருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு புல்ல புடிச்சுக்கிட்டே இன்னொரு புல்லுக்கு தாவணும் அப்படிங்கிறப்ப அதுல இருந்துகிட்டே இன்னொரு புல்ல புடிச்சுக்குது இல்லையா, அப்புறம் அதுக்குள்ள தன்னுடைய உடம்பு ஃபுல்லா அங்க கொண்டுட்டு போயிட்டு இந்த இதை விட்டுறது இல்ல. அது போல புல்லை பிடித்து கொண்டு முன்பு பற்றிய புல்லை விடுவது போல் ஜீவன் தன் வினையை ஒட்டி அவன் எப்படியெல்லாம் இதுவரை வாழ்ந்திருக்கான், அவனுக்கு என்ன பாவ புண்ணிய கர்மாக்கள் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வினையை ஒட்டி வேறு உடலை அடைந்து முந்திய உடலை விடுகிறான். ஒரு உடலை அடைஞ்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிற உடம்ப விடுறான் அப்படின்னு சொல்றார். பல தடவை மனதால் பார்த்தும் கேட்டும் மனதால் தொடர்ந்து கனவு கண்டும் மனதால் உருவகப்படுத்திய அதற்கொத்த தோற்றத்தை எவ்வாறென்று கூற முடியாதவாறு புதிது போல் பார்க்கிறானோ அதனால் முன்பிருந்த உடலின் நினைவு இழந்தவனாய் வேறு உடலை அடைகிறான். ரொம்ப அற்புதமா இருக்கு. நிறைய பேருடைய கேள்விகளுக்கெல்லாம் இது பதிலா அமையும். பல தடவை மனசுல பார்க்கிறான், மனசுல நினைக்கிறான். என்னத்த நினைக்கிறான், எப்படியெல்லாம் ஒரு கற்பனை அவனுக்கு நினைக்கிறானோ இல்ல ஒரு கனவு காண்றானோ அது போல பல தடவை நம்ம மனசுல நினைக்கிறது தானே நமக்கு வாழ்க்கையா அமையும்னு சொல்றாங்க. நம்மளுடைய எண்ண சிதறல்கள், எண்ண அலைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பல தடவை மனசுல அதான வாசனை கர்மா அப்படிங்கிறது என்ன, மனசுல பதிஞ்சிருக்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு செகண்ட் கூட நம்மளால நினைக்காம இருக்கவே முடியாது இல்லையா. அப்ப அத்தனை பதிவுகள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதுதான் நம்மளுடைய பாவ கர்மா புண்ணிய கர்மா. அதனாலதான் நல்லதை மாத்திரம் யோசிக்கணும், நல்லதை மாத்திரம் நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கர்மா அதுக்கு தகுந்த பிறவியும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தப்பா கூட மனசுல கூட யோசிக்கவே கூடாது, மனசுல கூட பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். என்னன்னா நம்ம கையால செய்யணுங்கிறது அவசியம் இல்ல, மனசால உட்கார்ந்துகிட்டே 1000 சிந்தனைகள் செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த உடல் கிடைக்கும், அதுக்கு தகுந்த பாவ புண்ணியங்கள் கிடைக்கும்ங்கிறது நிதர்சனம், பொய் கிடையாது. பல தடவை மனதால் பார்த்தும், மனதால் பார்த்துனா என்ன அர்த்தம், மனசால் நினைச்சு நினைச்சு அல்லது காதால ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு மனதால் தொடர்ந்து கனவு கண்டு மனதால் உருவகப்படுத்திய, மனசால் நம்ம உருவகப்படுத்திக்கிறோம், கற்பனைப்படுத்திக்கிறோம் அதற்கொத்த தோற்றத்தை, அதே போல ஒரு தோற்றத்தை எவ்வாறென்று கூற முடியாத அளவுக்கு புரிது போல் பார்க்கிறானோ அதனால் முன்பிருந்த உடலின் நினைவு இழந்தவனா இப்ப என்ன ஆகுறான், அதே மாதிரி ஒரு உடம்புல இவனுக்கு கிடைச்சிடுறா. கண்ணன் கூட பகவத்கீதையில சொல்லியிருக்காருல்ல, இறக்கும் தருவாயில் எதை நினைச்சுக்கிட்டு உயிரை விடுறியோ அதுவாவே நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இறக்கும் தருவாயில நம்ம பகவான் ஸ்மரணத்துல இருந்தோம்னா நல்ல கதி அடைவோம். இல்ல இந்த மாதிரி ஏதாவது சிந்தனைகள் இருந்தோம்னா அந்த உருவமாவே அதுவாவே நம்ம ஆயிடுவோம். அதான் முன்பிருந்த உடலின் நினைவு இழந்தவனாய் இந்த உடம்புல நமக்கு என்னென்ன நினைவுகள் இருந்துச்சோ இதெல்லாம் போயிடும், புது உடம்பா அடைஞ்சிடணும். செய்த கர்ம வினை தூண்டியவாறு மாறுபடுகிற மனம் மாயால் வைக்கப்பட்ட 5 பூதங்களில் எந்த ஒரு உடலை தொடர்ந்து ஓடி அடைகிறதோ அந்த மனத்துடன் ஒன்றுபட்ட ஜீவன் அந்த உடலுடன் பிறக்கிறான். அவ்வளவு ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. செய்த கர்ம வினை தூண்டு திணிச்சுக்கோங்க. இவன் சும்மா எல்லாம் எதையும் நினைக்கவே முடியாது. நல்ல கர்மா செஞ்சிருந்தானா அவனுடைய நல்ல கர்மா அவனுடைய அந்திம ஸ்மரணத்துல வரும். இவன் கெட்டது செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டிருந்தானா அவனுடைய கர்ம வினை தூண்டுறதுனால மாறுபடுகிற மனம் மாயை, நமக்கு ஏற்கனவே 3 விதமான இது இருக்கு இல்லையா, தமோ குணம் ரஜோகுணம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாயையை தோற்றுவிக்கப்பட்டு 5 பூதங்களில் எந்த ஓர் உடலை தொடர்ந்து ஓடி அடைகிறதோ இந்த 5 பூதங்கள்ல எதை நினைச்சு காதால கேட்கறதுலயோ இல்ல கண்ணால பாக்குறதுலயோ மனசால நினைக்கிறது, இந்த மாதிரி எதை ஓடி ஓடி அடையுதோ அந்த மனசோட அதிலேயே ஒன்றின ஜீவனா அந்த உடலோட இவன் பிறக்கிறான் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். விண்ணில் இருக்கும் சூரியனின் ஒளி எப்படி நீர்நிலைகளில் காற்றின் வேகத்தை ஒட்டி பலவிதமாக அசைவதாக உணரப்பெறுகிறதோ அப்படியே ஜீவனும் தன் அறியாமையிலால் உருவாக்க பெற்ற சரீரங்களில் பற்றுதல் கொண்டு
தன்னையே மறந்து மயங்குகிறான். சோ இதனாலதான் நம்ம நினைக்கவே இல்ல, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னா கண்டிப்பா ஏதோ நினைச்சிருக்கோம் போன ஜென்மத்துல. அதனாலதான் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். சோ இப்ப நினைக்கிறது ஒழுங்கா நினைச்சு ஒழுங்கா செயல் புரிஞ்சா அடுத்தது நமக்கு நல்லது நடக்கும்ங்கிறது தான் இதோட அர்த்தம். எப்படி விண்ணில இருக்கிற சூரியன் வெளிச்சம் ஒரு நீர்நிலையில பட்டு அத காத்துக்கு தகுந்த மாதிரி அசைகிறதோ அது போல அப்படின்னு சொல்றார். சூரியனின் ஒளி எப்படி நீர்நிலைகளில் காற்றின் வேகத்தை ஒட்டி பலவிதமாக அசைவதாக உணரப் பெறுகிறதோ, உண்மை கிடையாது, இது சூரியனோடது கிடையாது, ஆனா அசைய பெறுவது போல தோன்றுது. அப்படியே ஜீவனும் தன் அறியாமையினால இவன் எதையோ நினைக்கிறான், இவனுக்கு தெரியறது கூட இல்ல, என்னன்னு தெரியறது இல்ல. இப்படி நம்ம மனசால நினைக்கிறதோ செயலால செய்யறதோ எல்லாமே நம்மளோட மனசுல பதிஞ்சு 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 அதுதான் நம்ம அடுத்த பிறவிக்கு காரணம்ங்கிறது இவனுக்கு தெரியறது கூட இல்ல. அப்படி இவனுக்கு அறியாமையினால உருவாக்கப்பட்ட சரீரங்களின் பற்றுதல் கொண்டு தன்னையே மறந்து மயங்குகிறான் அப்படின்னு ரொம்ப அழகா சுகபிரம்மம் சொல்றார். ஆகவே இதை அறிந்தவன் தன்னலம் விரும்பி மற்றவர் எவருக்கு கேடு விளைவிக்க கூடாது. இதனால இப்பதான் நான் சொல்லிட்டே வரேன், பின்னாடி அவரே சொல்லிட்டார். ஆகவே இதை இதை யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க செல்பிஷா இல்லாம தன்னலம் விரும்பி மற்றவர் எவருக்கு கேடு விளைக்க கூடாது, செல்பிஷா இருந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. கேடு விளைபவனுக்கு பிறரிடம் இவ்வுலகில் கேடு அடைந்தவனிடமிருந்து மேல் உலகில் நீதி தேவனிடம் இருந்தும் பயம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்றார். கேடு விளைவிச்சவனுக்கும் கேடு நினைச்சவனுக்கும் இந்த உலகில் வேணா ஒண்ணும் நடக்காம இருக்கான், ஆனா மேல் உலகில் நீதி தேவனாய தர்ம தேவதை கிட்ட பயம் நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார், நிச்சயம் உண்டுன்னு சொல்றார். இவள் உன் உடன் பிறந்தவள் சிறுமி இறங்கத்தங்க வசுதேவர் சொல்லிட்டு இருக்கார். இவள் உன்னோட தங்கச்சி, கூட பிறந்தவ, சின்ன பொண்ணு, இறங்கத்தக்கவள், ரொம்ப கருணைக்குரியவள், உனது பெண் போன்றவள், மங்களமான இவளை நீ கொள்ளுவது தகாது, நீ இயல்பாகவே தீனர்களிடம் அன்பு காட்டுபவனாயிற்றே அப்படின்னு சொல்றார். அவன் அப்படி கிடையாது, ஆனா அப்படி சொல்றார். இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, உன்னோட தங்கச்சியா வேற இருக்கா, இறக்கத்துக்கு தகுந்தவளா இருக்கா, உன் பொண்ணு மாதிரி இருக்கா, மங்களமா இருக்கா, இவளை போய் நீ கொல்லாமா, தப்பு இல்லையா, நீ ரொம்ப நல்லவனாச்சே, இப்படி எல்லாம் செய்யாதப்பா, இப்படி பண்ணா இப்படி எல்லாம் உனக்கு சரீரம் கிடைக்கும், கஷ்டப்படுவ அப்படின்னு இவ்வளவு எடுத்து சொல்றார் வசுதேவர். அப்ப சுகபிரம்மம் இந்த கதையை பரீட்சித்து சொல்லிட்டு இருக்கார். குருவம்சத்து ஒன்றிலே இவ்வாறு மனங்கனிய இனிய சொற்கள் கூறியும் அந்த கொடியவன் அரக்கர்களை பின்பற்றுவன் ஆதலால் மனம் மாறவில்லை. அவன் அரக்க சுபாவத்தோட இருக்கிறான், அதனால அவனுக்கு மனசு மாறல. அதனால வசுதேவர் அவனது உறுதியை உணர்ந்து நன்கு யோசித்து நெருங்கியுள்ள நெருக்கடியை தவிர்க்க இவ்வாறு தீர்மானித்தார். இவர் இவ்வளவு சொல்லி பார்த்தா அவன் மனசு மாறுற மாதிரி தெரியல, புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் ஒண்ணும் மாற போறது இல்ல, நமக்கு டைம் நெருங்கிட்டு இருக்கு, இவன் கொண்டுடுவான் அப்படின்னு தீர்க்கமா ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தார் வசுதேவர். சொல்றார், அறிவின் வலிவு பயன் தரும் அளவில் அதற்கேற்ப அறிவாளியால் மரணம் விளக்குவதற்குரியது, அவ்வாறும் அது விலகாவிடில் அது அவன் பிழை அல்ல அப்படின்னு யோசிக்கிறார். என்னன்னா அறிவின் வலிவு பயன் தரும் அளவில் அறிவோடைய சாமர்த்தியம், நம்ம எவ்வளவு அறிவா யோசிச்சாலும் அதனுடைய சாமர்த்தியம் பயன் தரும் அளவுல அதற்கேற்ப அறிவாளியார் மரணம் விளக்குவதற்குரியது. அதற்கேற்ப அவன் அறிவாளியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்ல புத்தி நல்ல அறிவு இருக்கு, அந்த அறிவு நமக்கு பயன் கொடுக்கும்னா அந்த அறிவாளியா இருக்கக்கூடிய மரண தருவாயில அவனோட மரணம் விளக்குதலுக்குரியது. அவ்வாறும் அது விலகாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் பிழையல்ல, நல்ல புத்தி இருந்து அவனால காப்பாத்திக்க முடிஞ்சோன்னா அவன் சாமர்த்தியசாலி. அப்படி அது விலகாம போச்சுன்னா அது அவன் தப்பு கிடையாது, முயற்சி பண்ணணும்னு சொல்றார். சோ எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அதுவரை யமன் போன்ற இந்த கம்சன் மரணமடையாமல் இருந்தாலும் யமனான இவரிடம் பிள்ளைகளை தந்து பரிதாபத்திற்குரிய இந்த தேவிகை விடுவிப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாராம். என்னன்னு முடிவெடுக்கார், எனக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி, இந்த யமன் போல இருக்க கம்சன் மரணம் அடையாமல் இருந்தாலும் சரி, யமனான இவனிடம் பிள்ளைகளை தந்து பரிதாபத்திற்குரிய என்னுடைய தேவகியை காப்பாற்றுவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அல்லது அப்படி எடுப்பேன், இல்லைன்னா மாறுபட்ட நிலைதான், எனது பிள்ளைதான் இவனதை கொள்வான் என்பதுதான் ஏன் ஏற்படக்கூடாது, அப்படி இப்படி யோசிக்கிறார். மாறுபட்ட நிலை, ஒண்ணு என் பிள்ளைங்களை இவங்கிட்ட குடுக்குறேன்னு சொல்லி இவனா மரணம் அடையாமல் இருந்து இவனை காப்பாத்தலாம், அவனையும் காப்பாத்தி பரிதாபமான என்னுடைய தேவிக்கும் நான் காப்பாத்துவேன். இல்ல அப்படின்னா நிலை இப்படிதான் இருக்குன்னா மாறுபட்ட நிலை, இதுக்கு ஆப்போசிட் நிலை என்ன, என் பிள்ளைதான் இவனை கொள்ளுவான்றதான் ஏன் ஏற்படக்கூடாது, இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு யோசிக்கிறார்.
விதியின் போக்கு மீற முடியாது. விதி என்ன இருக்கோ எழுதியிருக்கோ அதை யாராலையும் மீற முடியாது இல்ல. இப்பொழுது நெருங்கிய மரணம் விலகலாம், விலகிய மரணம் திரும்பவும் நெருங்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்றார். இப்ப இல்லாம இருக்கிற மரணம் இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா விதித்த மரணம் இல்லாமல் போகுமா? திரும்பவும் நெருங்கலாமே அப்படின்னு யோசிக்கிறார். நெருப்புடன் மரணம் சேர்வதற்கு பிரிவதற்கும் விதியின் எதிர்பாராத செயலை தவிர வேறு காரணம் இல்லை. நெருப்போட மரணம் சேர்வதற்கும் பிரிவதற்கும் நம்ம கையில் எதுவும் இல்ல. விதியின் எதிர்பாராத செயலை தவிர வேறு ஒரு காரணம் இருக்க முடியாது. அதே போன்று ஜீவனுக்கு உடலுடன் சேர்க்கைக்கும் பிரிவிற்கும் காரணம் ஊகித்தறிய முடியாததே. ஒரு ஜீவராசி பிறக்கிறதுக்கும் அது இறந்து போறதுக்கும் காரணம் என்னன்னு நம்மளால யூகிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றார். இவ்வாறு தன் புத்தி கேட்டு எவ்வாறு சிந்தித்த வசுதேவர் பாவியான அந்த கம்சனை பெருமதிப்புடன் புகழ்ந்து பாராட்டினார். இப்படி எல்லா விதத்திலும் தன்னை யோசிச்சு பாக்குறார் வசுதேவர். அப்ப அந்த கம்சனை பார்த்து புகழ்ந்து பாராட்டி சொல்றார், கொடியவனும் கூச்சமற்றவனுமான அவனிடம் வாடிய உள்ளத்துடன் ஆனால் பொய்யாக முகம் தாமரை போல் மலரை சிரித்துக் கொண்டே இவ்வாறு கூறினார். அவன் மேல ரொம்ப கோபம் ஆக்ரோஷம் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றார், பொய்யா மனச இது பண்ணிக்கிட்டு தாமரை போல சிரிச்சுக்கிட்டு முகத்தை சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு அவங்கிட்ட. வசுதேவர் சொல்றார், இளகிய மனம் உள்ளவனே, அசிரீரி வாக்கு கூறியவாறு இவளால் உனக்கு பயம் இல்லை அல்லவா? உனக்கு பயம் தருகிற இவளது புதல்வர்களை உன்னிடம் அழித்து விடுகிறேன். உனக்கு இவளால ஒண்ணும் ஆபத்து கிடையாது இல்ல. இவளால பிறக்க போற குழந்தைங்களால தானே உனக்கு ஆபத்துன்னு அசிரீரி சொல்லியிருக்கு. நீ ரொம்ப இலகின மனம் உள்ளவன் இல்லையா? அதனால அந்த குழந்தைங்களை வேணா உன்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றார். இவளால உன் தங்கச்சியால உனக்கு மரணம் இல்லைல்ல, அவளுக்கு பிறக்க போற குழந்தைங்களாலதானே உனக்கு மரணம்னு சொல்லியிருக்கு. அதனால நீ இவளை விட்டுரு, அந்த குழந்தைங்களை வேணா உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு வசுதேவர் சொல்றார். வசுதேவர் கூறியதன் கருத்தை உணர்ந்த கம்சன் தங்கையை கொள்வதிலிருந்து விலகி கொண்டான். வசுதேவரும் மகிழ்ச்சியுடன் அவனை புகழ்ந்து விட்டு தன் வீட்டை அடைந்தார். உடனே அவனை இவர் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு, கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கொல்லாமட்டுட்டான். வசுதேவர் சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போயிட்டார். பின் காலம் சுழன்றது. எல்லோருக்கும் தெய்வம் போன்ற தேவகி வருடம் ஒன்றாக 8 புதல்வர்களையும் ஒரு பெண்ணையும் பெற்றார். பகவானே குழந்தையாக பிறக்க போவதால் தெய்வம் போன்றவள் என்கிறார் ஸ்ரீ சுகபிரம்மம் அப்படின்னு சொல்றார். தேவகியை ஏன் தெய்வம் போன்ற தேவகின்னு சொல்றாருன்னா, இந்த இடத்துல சொல்றார் தேவகி சர்வ தேவதா அப்படின்னு சொல்றார். எல்லா தேவதைகளுக்கும் தேவதையா இருக்கு. தேவனான பகவான் அவள் திருவயத்துல அவதாரம் பண்ண போறதுனால தெய்வ தேவகி அப்படின்னு சொல்றாரு. அவளை வருடம் ஒன்றா 8 குழந்தைங்களை பெற்றா, ஒரு பெண்ணையும் பெற்றால். பகவானே குழந்தையாக பிறக்க போறதுனால அவளை தெய்வம் போன்றவள் அப்படின்னு சுகபிரம்மம் அடைமொழியோட சொல்றார். பொய்க்கு அஞ்சியவரான வசுதேவர் முதலில் பிறந்த கீர்த்திமான் என்கின்ற குழந்தையை மிக வருத்தத்துடன் கம்சனிடம் கொடுத்தார். ஏற்கனவே இந்த குழந்தைங்க பேரெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப பொய் பேசாதவர் இல்லையா, பொய்க்கு அஞ்சியவரான வசுதேவர் முதல்ல குழந்தை பிறந்துச்சு இல்லையா, கீர்த்திமான் அப்படிங்கிற குழந்தைய கம்சன் கிட்ட கொடுத்துட்டார். நல்லோருக்கு எதுதான் தாங்க முடியாதது, அறிவாளுக்கு எதுதான் வேண்ட பெறுவது, துஷ்டர்களுக்கு எதுதான் செய்யத்தகாதது, மனம் அடங்கியவருக்கு தியாகம் செய்ய இயலாதுதான் எது அப்படின்னு கேட்டுக்கிறார் ஒரு கேள்வி. நல்லவங்களுக்கு எதுதான் தாங்க முடியாம போகுது, நல்லவங்களா இருந்தா அவங்களால எது தாங்க முடியாத ஆக போகுது, அறிவாளிகளுக்கு எதுதான் வேண்ட பெறுவது. நல்லவங்களா இருந்தா அவங்க எல்லாரையும் தாங்கிக்குவாங்க, அறிவாளியா இருந்தா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, எதையும் வேண்டி கேட்க மாட்டான். துஷ்டர்களுக்கு எது செய்ய முடியாதது எதா இருக்கா, அவங்க எல்லா விதமான துஷ்ட செயல்களையும் செய்வாங்க. மனம் அடங்கியவருக்கு தியாகம், மனசே கட்டுப்படுத்தி வச்சிருக்கவங்களுக்கு தியாகம் செய்யறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைல்ல. அது போல அரசே இப்படி ஏற்பட்டவரை அவர் இருக்கிறதுனால தியாகம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அரசே, வசுதேவரின் இன்பத் துன்பங்களை வேறுபாடற்ற அந்த நடுநிலையையும் உண்மை பேசுவதில் உள்ள ஊற்றத்தையும் கண்ட கம்சன் மனம் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டே இவ்வாறு கூறலான். அவருடைய வசுதேவருடைய இன்பத் துன்பங்கள் அவர் எப்போது சமநிலையில இருக்கார். அதனால அவருடைய நடுநிலைமையை பார்த்தும் உண்மை பேசுவதில் அவருக்கு இருந்த ஊற்றத்தை பார்த்தும் கம்சன் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து சொல்றான், இந்த குழந்தையை எடுத்து செல்லுங்கள், இதனால் எனக்கு பயம் இல்லை. உங்களது 8வது குழந்தை அல்லவா, குழந்தையினால் அல்லவா எனக்கு மரணம் நேரவிருக்கிறது அப்படின்னு சொல்றான். அவனோட நல்ல குணத்தை பார்த்துட்டு இந்த கம்சன் சொல்றான், அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றான், நீங்க உங்களை பாராட்டுறேன் நானு, எனக்கு ஒண்ணு இந்த குழந்தைகிட்ட பயம் இல்லை, இது முதல் குழந்தை தானே, இந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களோட 8வது குழந்தையினால தானே எனக்கு மரணம் ஏற்படும்னு சொல்றாங்க, அதனால இந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். நல்லது என்று கூறி பிள்ளையை எடுத்துக்கொண்டு வசுதேவர் சென்றார். எனினும் மனதை வெற்றி கொள்ளாத தீயவனான அவருடைய சொல்லில் அவர் மகிழவில்லை.
குழந்தை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறார். ஆனா இவனோட புத்தி மாறுபாட்டோடையது இல்ல, இவனுடைய இவன் பேச்சு நம்ப முடியாது அப்படின்னு மன குழப்பத்திலே போறார், சந்தேகத்தோட போறார். அப்போ பரீட்சித் மன்னரே, நந்தர் முதலான ஆயர்பாடியில் உள்ள கோபர்களும் அவர்களது மனைவிகளும் கிருஷ்ணி குலத்தவரான வசுதேவர் முதலானோரும் தேவகி முதலிய எதுகுலத்து பெண்களும் இரு குலத்து உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் கம்சனை அண்டி வாழ்பவர்களும் ஆகிய அனைவரும் பெரும்பாலும் தேவர்களே என்பதையும் பூமிக்கு பாரமாகியுள்ள அசுரர்களை கொள்வதற்கான முயற்சி இது என்பதையும் கம்சனிடம் வந்து பகவான் நாரதர் எடுத்துரைத்தார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 62 இருந்து 64. இங்க பிறந்திருக்க அத்தனை பேர், அவதாரம் பண்ணிருக்க அத்தனை பேரும் பரீட்சித் மன்னனே, நந்தர் முதலான நந்தகோபன்ல இருந்து யசோதையில இருந்து எத்தனை பேர் கோகுலத்திலயும் மதுராலையும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அத்தனை பேரும் தேவர்கள்னு சொல்றாரு. நந்தர் முதலான ஆயர்பாடியில் உள்ள கோபர்கள், கோபிகைகள், விஷ்ணு வம்சத்துல இருக்க மனைவிகள், விஷ்ணு குலத்தவரான வசுதேவர் முதலானவர்கள், தேவிகி முதலான எதுகுலத்து பெண்கள், இவ்விருகுலத்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கம்சனை அண்டி வாழ்பவர்கள் ஆகிய எல்லாரும் அனைவரும் பெரும்பாலும் தேவர்களே என்பதையும் பூமிக்கு பாரமாகியுள்ள அசுரர்களை கொள்வதற்கான முயற்சி இது என்பதையும் கம்சனிடம் வந்து நாரத பகவான் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் தேவர்கள் வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க, அந்த பூமி பிராட்டி வந்து பாரம் தாங்கல அவங்க, அதனால அசுரர்கள் அழிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் எடுக்க போறார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நாரத பகவான் கம்சன் கிட்ட சொல்லிட்டார். நாரத முனிவர் வெளியேறியதும் எதுக்கள் தேவர்கள் என்பதையும் தேவகியின் கருவில் தன்னை கொள்வதற்கு ஸ்ரீ விஷ்ணு தோன்றவிருப்பதையும் கம்சன் உணர்ந்து தேவிகையையும் வசுதேவரையும் விளங்கிட்டு சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையையும் ஸ்ரீ விஷ்ணு என்ற சந்தேகத்தால் கொன்றான். இதுக்கப்புறம் இவன் உஷாராயிட்டான். என்ன பண்ணான், நாரர் வந்து சொன்ன உடனே அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் தேவிகையோடைய எதுகுலத்துல இருக்கவங்க எல்லாம் தேவர்கள் அப்படின்னும், தேவிகையோட கருவுல பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவதாரம் பண்ண போறதையும், தேவிகையையும் வசுதேவரையும் உடனே விலங்கு போட்டு செயல் அடைச்சிட்டான். அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இது விஷ்ணுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் சந்தேகத்தால கொண்டுட்டான். அப்போ உலகில் தன் உயிரை காப்பாற்றுவதில் மட்டும் மகிழ்கிற பேராசை மிக்க அரசர்கள் பெரும்பாலும் தாயையும் தந்தையும் சகோதரர்களையும் எல்லா நண்பர்களையும் கூட கொள்வார்கள். நாம மாத்திரம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ராஜாக்கள், இந்த இடத்துல ராஜாக்கள்ங்கிறது மனுஷங்க ஃபேமிலியில கூட நம்ம எடுத்துக்கலாம், நாட் ஓன்லி ராஜாக்கள். ஏன்னா மனுஸ்மிருதியில அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலா வந்து ராஜா ராஜா ராஜான்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா குடும்பத்துல இருக்கிற தலைவனா அப்படி கூட யோசிச்சுக்கலாம். அப்படி இருக்கவன் என்ன செய்வான், தன் உயிரை காப்பாத்திக்கிறதுல மகிழ்கிற பேராசை மிக்க அவன் பெரும்பாலும் தாய் தகப்பன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரையும் பார்க்க மாட்டான். அவங்கள கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டான். தான் முற்பிறவியில் ஸ்ரீ விஷ்ணுவால் கொல்லப்பட்டு இப்போது இங்கு பிறந்துள்ள பெரும் அரசனான காலநேமியே என்று அறிந்து யாதவர்களுடன் பகைமை கொண்டான். அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான், நான் போன பிறவியில ஸ்ரீ விஷ்ணுவால கொல்லப்பட்டவன், இப்ப இங்க வந்து காலநேமியா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போது இங்கு பிறந்துள்ள பெரும் அசுரனான காலநேமி நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு யாதவர்களோட இவனுக்கு பகைமை ஏற்பட்டது. மகாபலசாலியான அவன் யாதவர்கள், போஜர்கள், அந்தகர்கள் இவர்களுக்கு அரசனும் தன் தந்தையுமான உக்ரசேனனையும் சிறையிலிட்டு சூரசேன தேசத்தையும் தானே ஆளலானான். உடனே இவங்களுக்கு போன ஜென்மத்துல இருந்த பகை இவனுக்கு நீடிக்கிறது எப்படிதான் புரிஞ்சுக்கிட்டான். அதனால இவன் என்ன பண்ணான், எல்லா யாதவர்கள், போஜர்கள், அந்தகர்கள் எல்லாத்தையும் இவர்களுக்கு அரசனும் தன் தந்தையும், இவங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய அவனோட அப்பா கம்சனோட அப்பாவான உக்ரசேனனையே அவங்க அப்பாவே ஜெயில போட்டாம சிறையில போட்டுட்டு சூரசேன தேசத்தையும் தானே ஆறலானான். அவங்க பெரியப்பா தேசம் இவன் தேசம் எல்லாத்தையும் இவனே ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ இப்படி இதோட ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கர்ப்பத்துல பகவான் நாளைக்கு வரார். கர்ப்பத்தில் உள்ள பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பிரம்மாதி தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றது நாளையோட அத்தியாயம். நாளைக்குதான் பகவான் அவதரிக்க போறார். பாக்கலாம், நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு தான் அவதாரம் பண்ணுவார். அவதார் அன்னைக்கு சர்ப்ரைஸ். ஓகே, இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோட 10வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம் முடியுது.